வல்லமுள்ள தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்ய நமக்கு ஆசீர்வதிக்க ஒருமனப்பட்டவர்களாய் அவரை நோக்கி பார்ப்போம். சோதரிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். அன்பின் தகப்பனே, அந்த மாலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அப்பா, நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, தேவன் தாம் எந்த வருகின்றாம். ஆண்டவரே, இந்த கூட்டத்தை கூட எங்களுக்கு ஆசீர்வதித்தபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி வருகிற தேவன். அப்பா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவன் தாமே. இந்த ஆண்டவரே நாடுகள் கற்படி ஆவியானவர் எங்களோடு கூட இணைந்து கொள்ளும். ஆண்டவரே, உடைய கருத்துக்களாய் ஆராதனை மீதியானவரை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஒருவரே நல்லவரும் நன்மை செய்கிற தேவனுமாய் இருக்கிறபடினால் உண்மையை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே நல்லவரே, இயேசு தேவா, நன்மையினால் சுற்றி கிருபைகளே Yes,
செய்திருக்கிறார், இன்னும் அவர் செய்ய போகிறார். அந்த நல்ல தேவனுக்கு நாம் மகிமைகளையும் துதிகளையும் ஆராதனைகளை செலுத்துவோமா? நம்ம எல்லாம் இருக்கிற இடத்திலே கண்களை மூடி நம்முடைய கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, நன்றி ஆவியானவரே. ஆண்டவரே, இதுவரைக்கும் நீ நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களை எல்லாம் தூக்கி ஆண்டவரை சுமந்து வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, யோசனையில் பெரியவராய் இருந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. செயல்களிலே மகத்துவமாய் இருந்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்தவரே, உமக்கு நன்றி. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது கோரும் தடிமைகளை தேய்ச்சினபடினால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே. கர்த்தர் நீதிகள் மெய்ப்பராய் இருந்தபடினால் ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, அப்பா, நான் உன்னோட கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறவர், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லி இருக்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, யாக்கோபுக்கு வாக்கு பண்ணின தேவன் அல்லவோ, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன தேவன் யாக்கோபோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. யாக்கோபு சொல்லும்பொழுது ஹல்லேலூயா, இந்த யோர்தானை ஹல்லேலூயா நான் கடந்து போகும்பொழுது வெறும் கோலும் தடியுமாய் கடந்து போனேன், என் தேவனோ இந்த 2 பரிவாரங்களோடு என்னை திரும்பி வர பண்ணினார் என்று சொல்லி எத்தனையோ போராட்டங்கள் மத்தியிலே யாக்கோபு ஹல்லேலூயா யோர்தானை கடந்து போனான். ஹல்லேலூயா, எத்தனையோ நெருக்கப்பட்ட சூழ்நிலை, தனியாய் கூட ஒருவர் துணை இல்லாதபடிக்கு கர்த்தரே அவனுக்கு துணையாய் இருந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அவர் தனி மனிதனாய் அந்த யோர்தானை கடந்து போனவன் தான். திரும்ப வரும்போது 2 பரிவாரங்களோடு கர்த்தர் திரும்பி வர பண்ணினார். இந்த மாலை வேளையிலே கூட நாம் நினைக்கலாம், நாம் தனியாய் இருக்கிறோம், திக்கற்றவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி. நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மோடு கூட இருக்கிற தேவன் அவர் பெரியவர், அவர் மகத்துவமான காரியங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா, நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நமக்கு கிரிய செய்கிற நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, மகிமையுள்ள தேவனே, மகத்துவமான தேவனே, அப்பா, உம்மை விசுவாசிக்கிற ஜனங்கள் ஐயா, ஹல்லேலூயா, அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வாக்கு பண்ணியிருக்கிற தேவன் அல்லவோ. ஹல்லேலூயா, நான் உன்னோட கூட இருந்து ஹல்லேலூயா நான் செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று மோசையோடு சொன்ன தேவன், இந்த மாலை வேளையிலும் எங்களோடு கூட இருக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களோடு இருக்கிற தேவன், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறபடினால் ஆண்டவரே, ஹல்லேலூயா, சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே, யாக்கோபின் தேவன் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒருவருக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளும் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களுக்கு ஒரு அந்த விசுவாசம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது. எங்களை இந்த அக்கினியிலே போட்டாலும் ஹல்லேலூயா எங்களை காப்பாற்ற ஒரு தேவன் எங்களிடத்திலே உண்டு என்று சொல்லி விசுவாசித்த பொழுது ஹல்லேலூயா அந்த அக்கினியின் மத்தியிலே 4வது சாயலை அவர்கள் கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாலை வேளையிலே கூட ஒருவேளை தனிமையிலே நாம் இருப்பதை போல உணரலாம், திக்கற்றவர்களை போல
ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை சொல்லுவான் உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆண்டவரே, எங்கள் ஆராதனைக்குரிய தேவரே ஒருவரே கர்த்தாவே. ஆண்டவரே, என்னை ஆராதிக்கும்படியாக உம்மை தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவரே உபத்திரவத்தின் குகையில இருந்த அப்பா இஸ்ரவேல் ஜனங்களை கூட ஐயா ஆண்டவரே எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த தேவன் ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே இந்த மாலை வேளையிலும் கூட உம்முடைய பிள்ளைகளாய் கூட உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே, உம்மை பணிந்து கொள்ளுகிறோம் ராஜா. ஒருவருக்கே நாங்கள் ஆண்டவரே எல்லா துதிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தனைகள் மத்தியிலே மகிமைப்படுவீராக. ஆண்டவரே கர்த்தர் இந்த வேளையிலும் நீங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொன்னீர்கள். உன் நம்பிக்கை வீண் போகாதே. ஹல்லேலூயா. நாங்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாதப்பா. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஜெபத்திலே உறுதியாய் கர்த்தர்கள் என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. மாலைகளில் கர்த்தருடைய ஆவியானவர் தாமே எங்களை எல்லாரையும் பலப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை எல்லாரையும் பலப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தர் தாமே ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தினாலே எங்கள் தேசங்களை எல்லாம் நிரப்புவீராக ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் உலக நாடுகள் எதற்கு நாட்களில் நினைக்கிறோம் ஐயா ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள் அப்பா இந்த நோயினாலே ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே ஆண்டவரே. இந்த வைரஸ் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா எல்லா நாடுகளை விட்டு அப்பா இந்த வைரஸ் தொற்று வெளியேறும்படியாய் கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அப்பா எல்லா ஆண்டவரே தொற்று நோயிலிருந்து உடைய ஜனங்களை கர்த்தரின் விடுதலையாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் தேவன் ஒரு அற்புதம் செய்யப்பா. இந்த நாட்டிலும் பரவி இருக்கிற இந்த தொற்று இயேசுவின் நாமத்தினாலே அற்புதத்தினாலே அப்பா இவைகள் ஆண்டவரை வெளியேறுவதாக. ஆண்டவரே அவர்களுக்கு கீழ்காட்சி அனுப்பின தேவன் அல்லவோ. இந்த காலை வேளையிலும் ராஜாதி ராஜனாய் கர்த்தாதி கர்த்தராய் ஆண்டவரே எங்கள் தேசங்களை விட்டு ஆண்டவரே இந்த வைரஸ் ஆண்டவர் தொற்று வெளியேறும்படியாக ஆவியானவரே உங்க வல்லமை நீங்க அனுப்புங்கப்பா. இயேசுவே உங்க வல்லமை நீங்க அனுப்புங்கப்பா. ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவரே அற்புதத்தை செய்கிற தேவன் கூட இருப்பிறார் ஆண்டவரே. அற்புதம் செய்கப்பா. எங்களோடு கூட இருங்கப்பா ஆண்டவரே. எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே இந்த சரீரத்தை அப்பா இந்த தொற்றுகளை விடக்கூடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரையும் பாதிக்க கூடாதப்பா ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஒரு சரீரங்களையும் ஆண்டவரே இந்த தொற்று நோய் தொடாதபடிக்கு கர்த்தாவே உடைய ஜனங்களை எல்லாம் பேரி அடைப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவரே கர்த்தர் சுகத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை தந்த உடைய பிள்ளைகளை ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே விடுதலையாக்குவதற்காக ஸ்தோத்திரம். பயங்களிலிருந்து அப்பா கலக்கங்களிலிருந்து ஐயா பிள்ளைகளை விடுதலையாக்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீங்க தைரியப்படுத்துங்க. ஒவ்வொருடைய கரத்தை கர்த்தரை பிடிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் தேசத்தை நன்மையினாலே அப்பா ஆண்டவரே நன்மையாய் நிரப்புங்கப்பா. பொருளாதாரத்திலே ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஆண்டவரே தேசங்கள் வாழ்வு சிகித்திருக்க
ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த மாலைகளிலும் சபைகளுக்காக ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், சபைகள் திறக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் மகிமைக்காய் கூட ஐயா ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஊழியர்கள் எல்லாம் வளர்ந்து பெருகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய அறுவடை இந்த நாட்களிலே நாங்கள் ஐயா சபைக்கு கொண்டு வர வேண்டும் ஐயா. ஆண்டவரே, வருகிற நாட்களிலே சபைகளிலே ஒரு எழுப்புதலை நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியாய் செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்காக இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களோடு இணைந்திருக்கிற எல்லாருக்காக இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, தேவன் ஒவ்வொருடைய ஆண்டவரே தேவைகளை சந்திக்கப்பா. ஆண்டவரே, கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யப்பா. ஆண்டவரே, நாம கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற தேவன் அப்படியா ஒவ்வொருவோடு கூட இருக்கப்பா. ஆண்டவரே, கூட இருந்தீங்கன்னா எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவே, எங்கள் கண்ணிலெல்லாம் துடைக்கப்படுவே, எங்கள் பாரங்கள் எல்லாம் எங்களுக்கு விலகி போகவே ராஜா. ஆண்டவரே, ஒரு அற்புதம் செய்யப்பா. ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் செய்யப்பா. சரீரத்தில் நல்ல சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராகப்பா. பொருளாதாரத்திலே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, ஆவிக்குரிய பலவான்களாய் கர்த்தருடைய பிள்ளைகளை மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்யப்பா. கர்த்தாவே, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்ற வேத வசனத்தின்படியாய் கூட ஆண்டவரே, எங்கள் கண்ணீரோடு விதைக்கிற எல்லா காரியங்களுக்கும் கர்த்தாவே ஆண்டவரே நன்மையான பலனை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீதாமே ஆசீர்வதிக்கப்பா. இந்த மாலைவர்களும் கர்த்தர் ஆண்டவரே நீர் என்னை நடத்தி செல்வீராக. கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. உங்க நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாட்டு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாம் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூடி வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சிறைகளை மாற்றுகிற ஒரு தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். என்னோடு கூட ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம் ஆமோஸ் 9:14 இப்படி போடப்பட்டிருக்கிறது. தேவன் தமது ஜனத்தின் சிறையிருப்பை மாற்றுகிற போது தேவ ஜனங்களுக்காக ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாடான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சிறையிருப்புகளை மாற்றுகிற ஒரு தெய்வம். சிறையிருப்புகள் மாற்றப்படுகிற போது உண்டாகிறதான பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. சிறைகள் மாற்றப்படுகிற போது மனிதனுடைய வாழ்விலே உண்டாகிறதான ஆசீர்வாதமான மாற்றங்களுக்கு அடிப்படையாய் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் தேவன் செய்கிறவைகள் பிரதானமாய் ஒரு சிறை என்பது என்ன, சிறையினுடைய காரியங்கள் என்ன, சிறையிருப்பு என்பது எவைகளை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னா பிரதானமாய் ஒன்று மாத்திரம் நாம் சொல்லட்டும். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. சிறை என்பது நம்முடைய எல்லைகளை எதிரி தீர்மானித்திருப்பது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்பொழுது உங்கள் எல்லைகளை எதிரி தீர்மானித்திருக்கிறானோ அவைகள் உங்களுடைய சிறைகளாக காணப்படுகிறது. இதுதான் இவைகளுக்கு மேல் நீங்கள் வரக்கூடாது என்கிறதான ஒரு நிலைமைக்குள்ளாக ஒரு சிறையிருப்பு அப்படித்தான். அந்த குறிப்பிட்ட அந்த சுவர்களுக்குள்ளாக அல்லது அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த இடங்களுக்குள்ளாக அவர்கள் அடைப்பட்டிருக்கிற ஒரு நிலைமையை நாம் சிறை என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் என்ன செய்வாரோ அந்த சிறையிருப்புகளை எல்லாம் மாற்றுகிற போது ஒரு பெரிய விடுதலையின் அனுபவங்கள். சிறை என்று பார்க்கிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஆகாரங்களை சத்ரு தீர்மானிக்கிறது. நாம் விரும்பினதை உட்கொள்ள முடிகிறதில்லை. சிறையில் இருக்கிற மக்களுக்கு அப்படித்தான் நம்முடைய அனுபவம். நம்முடைய ஆதாரங்களை சத்ரு தீர்மானிக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தைகள், நம்முடைய செயல்கள் யாவையும் சத்ரு என்ன செய்கிறதை பார்க்கிறோம், தீர்மானிக்கிற ஒன்றாக இருக்கிற போது ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் நான் மாற்றி போடுவேன். தாமே சொல்றதால சத்ரு உன் எல்லைகளை தீர்மானித்திருக்கிற நிலைமைகளை மாற்றி ஆண்டவர் ஒரு மாபெரும் விசாலத்துக்குள்ளாக நடத்துவார். எல்லாவற்றிலும் ஆண்டவர் மகிமைப்பட
வெளிப்படத்தக்கதாக. என்று சொன்னால் தேவன் தமது ஜனத்தின் சிறையிருப்பை மாற்றுகிற தேவன். சூழ்நிலைகளை மாற்றுகிற போது, அந்த சிறையிருப்பு மாறுகிற போது ஒரு மனிதனுடைய வாழ்வின் அடையாளங்கள் மாற்றப்படுகிறது. நீங்கள் சிறைகளை குறித்து பார்க்கிற போது, சிறைகளுக்குள்ளாக இருக்கிற மக்களை நீங்கள் பார்க்கிற போது, கடந்த பல வருஷங்களுக்கு முன்பதாக நான் மலேசிய தேசத்திலே ஊழியர்கள் செய்து கொண்டிருந்த போது, தேவநாமத்தின் மகிமைக்காக இங்கே இருந்த ஒரு சிறைக்குள்ளாக கடந்து போய் அங்கிருந்த கைதிகளுக்கு தேவராஜ்யத்தை குறித்தும் அவருடைய வாழ்வின் சில காரியங்களிலே அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்படியாகவும் அங்கே உள்ளே கடந்து போய் நாங்கள் அந்த பணியை செய்தோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி உள்ளே போகிற போது எத்தனை தடைகள் ஒவ்வொன்றாக எங்களை அழைத்துக் கொண்டு போனவர்கள் ஒவ்வொரு இடங்களாக தாண்டி அழைத்துக் கொண்டு போனார்கள். உள்ளே போகிற போது அவர்கள் ஒவ்வொன்றாய் சொல்லிக் கொண்டே வந்தார்கள். இந்த பகுதியில் இருக்கிறவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட குற்றம் செய்தவர்கள். ஒவ்வொருவருடைய குற்றங்களுக்கு ஏற்ற பிரகாரமாக பல வகையான தடுப்புகள் அமைக்கப்பட்டு, கம்பி வேலிகள் அமைக்கப்பட்டு, கதவுகள் சோர்கள் என்று சொல்லி பல தடைகளுக்குள்ளாக அவர்கள் அடைபட்டு கிடந்தார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தேசத்துல கைதிகளுக்கெல்லாம் நம்பர் கொடுக்கப்படுகிற போது அங்கே நான் போய் பார்த்த போது ஒவ்வொருவருக்கும் அந்த கலர் பணியில் கொடுக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வண்ணத்தினால் ஆகிய உடைகள், சிறையிருப்பின் வஸ்திரம். அவர்கள் அவர்கள் செய்த குற்றங்களின் அடிப்படையிலே அவர்களுக்கு அந்த ஆடைகள் உடுத்தப்பட்டிருந்தது. அந்த உடைகளுடைய வண்ணங்களின் அடிப்படையிலே அவர்கள் செய்ததான குற்றங்கள் என்ன செய்யப்பட்டிருந்தது சொன்னால் கணக்கிடப்பட்டிருந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் சிறையிருப்பின் வஸ்திரங்களை மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதாகமத்தில் ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு காண்பிக்கட்டும். அவன் மேலிருந்து அந்த வஸ்திரம் மாற்றப்படுகிற போது, அந்த சிறையிருப்பின் வஸ்திரம் மாற்றப்படுகிற போது அவன் எப்படி ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்குள்ளாக கடந்து போனான் என்று சொல்லி வேதம் ஒரு மனிதனை நம்மோடு கூட பேசுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த மனிதனுடைய வாழ்க்கை முழுவதும் நீங்க என்னோடு கூட சகரியாவின் புத்தகம் நீங்கள் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்று சொன்னார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்று சொன்னார். ஆண்டவர் மகிமைப்படட்டும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வில இருக்கிறதாலே அந்த பாவ அழுக்கு, அந்த வஸ்திரங்களை எல்லாம் தேவன் நீக்கி போட்டு ஒரு சிறந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர் உடுத்துகிறார். தேவனுக்கு மகிமுண்டான். ஏசாயா 61:10 ஏசாயா அப்படித்தான் சொல்லுகிறார். ஒரு மணவாளனை போல, ஒரு மணவாட்டியை போல, அப்படியே அவங்க நகைகளாலே சிங்காரித்துக் கொள்ளுகிறது போல அவர் என்னை தம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரங்களினாலே என்னை உடுத்துவித்தார் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத வசனத்தை சரியாய் கூட கவனியுங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்விலே அவன் வஸ்திரம் மாறுகிற போது அவனுடைய சகல விதமான சிறையிருப்புகள் மாற்றப்படுகிறது. யோசேப்பு என்று நீங்கள் பார்க்கிற போதே யோசேப்பின் வாழ்க்கை முழுவதும் வஸ்திரங்களினாலே நிறைந்தவைகள். அவனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிற போதே வேதம் அப்படித்தான் சொல்கிறது. என்னோடு கூட ஆதியாகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் கவனிக்கிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய தகப்பன் அவனுக்கு எது செய்திருந்தான். 3வது வசனத்தை கவனியுங்கள். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் யாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை உடுத்து விட்டான். அவனுக்கு ஒரு அங்கியை செய்கிறான். அந்த அங்கி எப்படிப்பட்ட அங்கி என்று சொன்னால் பலவிதமான வர்ணங்களினாலே நிறைந்திருக்கிறது. அந்த ஆடை முழுவதும் அப்படியே கலர் கலராக, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், பல்வேறு வகையான வண்ணங்களினாலே நிரம்பிய ஒரு ஆடை. அந்த ஆடையை யார் அணிவார்கள் என்று சொன்னால் ராஜகுமாரர்கள் அப்படிப்பட்ட வஸ்திரங்களை உடுத்துவார்கள். யோசேப்புக்கு அவனுடைய தகப்பன் அப்படிப்பட்ட வஸ்திரத்தை தான் உடுத்தி இருந்தான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளாக, ராஜாவினுடைய குமாரர்களாக தேவன் நமக்கு ஒரு வஸ்திரத்தை உடுத்தி இருந்தான். ஆனால் அந்த வஸ்திரம் என்ன செய்யப்படுகிறது? இந்த வேத பகுதிகள் சொல்லுகிறது, அவன் உடுத்தி இருந்த அந்த பலவருண வஸ்திரத்தை என்ன செய்ததா, அந்த சூழ்நிலைகளுக்கூடாக அவன் கடந்து போகிற போது அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவன் மேல் இருந்த அந்த வஸ்திரத்தை என்ன செய்தார்களாம், அவனிடத்திலிருந்து அதை கடத்தி எடுத்தார்கள். யோசேப்பை தூக்கி
தூக்கி வெறும் குழியிலே வீசுகிறார்கள். வஸ்திரம் இல்லாதவனாக யோசேப்பு அந்த வெறும் குழியிலே வீசப்படுகிறான். அது மாத்திரமல்ல, வஸ்திரம் இல்லாதவனாக அவன் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போடப்பட்டான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் அங்கே யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு வருகிறார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் தகப்பன் உடுத்தியிருந்த அந்த பல வருடமான அந்த அங்கி அவனிடத்திலே இப்பொழுது இல்லை. அந்த ராஜரீக அந்த வஸ்திரம் அவனிடத்திலே இல்லை. தகப்பனுடைய அன்பினாலே உடுத்து வைக்கப்பட்ட அந்த வஸ்திரம் இல்லை. இப்பொழுது எங்கே வந்திருக்கிறான்? எகிப்துக்கு வந்திருக்கிறான். உலகத்துக்குள்ளாக வந்திருக்கிறான். உலகத்துடைய வாழ்க்கைக்குள்ளாக அவன் கொண்டு வந்து விற்கப்பட்டு இருக்கிறான். இன்னைக்கு அநேக நேரங்களிலே தேவ பிள்ளைகள் அப்படித்தான். உலகத்திலே இணைகிற போது என்ன சம்பவிக்கிறது என்பதை நீங்கள் என்னோடு கூட கவனியுங்கள். யோசேப்பினுடைய வாழ்விலே அவன் தகப்பன் உடுத்தினதான அந்த வஸ்திரம் கடக்கப்பட்டு அதிகாரம் 39:1 சொல்லுகிறது, உலகம் அவனுக்கு ஒரு வஸ்திரத்தை உடுத்துகிறது. போத்திபாரின் வீட்டுக்கு வருகிறான். போத்திபார் வீட்டிலே உலகம் அவனுக்கு ஒரு வஸ்திரத்தை உடுத்துகிறது. சரியாக கவனிங்கள். அந்த வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரம் என்று சொன்னால் அது ஒரு ஆளுகையின் வஸ்திரம். எப்படிப்பட்ட ஆளுகை? நிலையற்ற ஆளுகையின் வஸ்திரம். ஒரு பெரிய ஆளுகை யோசேப்புக்கு அந்த வீட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஆளுகை எப்படிப்பட்டது சொன்னா ஒரு நிலையற்ற ஆளுகையின் வஸ்திரம். அவன் யாரை ஆண்டு கொண்டிருக்கிறான்? அங்கே போடப்பட்டிருக்கிறது, அவன் அடிமைகளை ஆண்டு கொண்டிருக்கிறான். அந்த வஸ்திரத்தை கொண்டு அடிமைகளை ஆளுகிற ஒரு வஸ்திரம். அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற உலகம் உடுத்து வைக்கிற வஸ்திரம் எப்படிப்பட்டது சொன்னா பாவ இச்சைகளோடு கூட நிரம்பின ஒரு வஸ்திரம். யோசேப்புக்கு உலகம் அதை உடுத்துகிறது. யோசேப்பு அதை உடுத்தி கொண்டு இருக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வேத பகுதி சொல்லுகிறது, உலகத்தின் பின்னாலே ஓடுகிற வரைக்கும் இந்த உலகம் உனக்கு அந்த வஸ்திரத்தை அனுமதிக்கும். நீ உலகத்தோடு கூட இருப்பீங்கன்னு சொன்னா, உலகத்துடைய காரியங்களோடு கூட நீங்கள் ஒத்து போவீர்கள் என்று சொன்னால், உலகம் உங்கள் மேல அந்த வஸ்திரத்தை உடுத்து விட்டு இருக்கும். உலகத்துக்கு நீங்க எப்போ ஒத்து வரலையோ அப்பவே என்ன செஞ்சிடும்? உலகம் அந்த வஸ்திரத்தை கழற்றி விட்டு விடும். உங்களை நிர்வாணிகளாக்கி விடும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்துக்கு நீங்கள் ஒத்து வரவில்லையானாலும், உலகம் உங்களுக்கு ஒத்து வரவில்லையானாலும் அந்த வஸ்திரம் உங்களிலிருந்து எடுபட்டு போகும். கையில் வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாள் வருகிற போது, அந்த விடுதலை நாள் வருகிற போது, அந்த வேத பகுதி சொல்லுகிறது, யோசேப்பு உலகம் தனக்கு உடுத்து வித்ததான அந்த பாவ இச்சைகளின் வஸ்திரத்தை உரிந்து போட்டு விட்டு ஓடுகிறார். இந்த வஸ்திரம் எனக்கு சரிப்பட்டு வராது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தகப்பன் உடுத்தின வஸ்திரத்தை சத்ரு எடுத்துக் கொண்ட போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உலகம் உடுத்தின வஸ்திரத்தை யோசேப்பு கடற்றி வீசி விட்டு ஓடுகிறான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் யோசேப்பு ஒன்றுமில்லாதவனாக எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து போகிறான். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, போத்திபாரின் மனைவி அவனை குற்றம் சுமத்துகிறாள். அவன் மேலே குற்றம் சுமத்தப்படுகிறது. ஆண்டவருக்கு மகிமையாக அவனுடைய வஸ்திரம் அடையாளமாக்கப்படுகிறது. அவன் சிறைச்சாலைகளுக்குள்ளாய் கொண்டு வந்து விடப்படுகிறான். இங்கே சிறையிருப்பின் வஸ்திரம் அவனுக்கு உடுத்து வைக்கப்படுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உலகத்தோடு கூட வாழ்கிற வாழ்க்கை எப்படித்தான் அந்த பாவ சிறைகளுக்குள்ளாக நம்மை கொண்டு போய் அடைக்கிறது. உலகத்தினுடைய வாழ்க்கை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு அங்கே அடைப்பட்டு இருக்கிறான். கைதிகளின் அடையாளம் அவன் மேலே ஒரு வஸ்திரம் உடுத்து வைக்கப்படுகிறது. ஒரு கைதிகளுக்குரிய ஒரு அந்த உடலை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பல நேரங்கள் அப்படித்தான் சிறைச்சாலைகளில் நாம் பார்க்கிறோம். அப்படி கைதிகளுடைய உடைகள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சொல்லப்பட்ட அடையாளமாய் எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அல்லது நான் சொன்னது போல வண்ணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளுக்குள்ளாக அவன் கடந்து போகிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வஸ்திரத்தை எவன் ஒருவன் உடுத்துகிறானோ அவன் தன் சுயாதீனத்தை இழந்து போகிறான். அவன் தன்னுடைய சுயாதீனத்தை இழந்து போகிறான். இப்போ அவனுடைய எல்லை என்ன செய்யப்படுகிறது சொன்னா சத்துருவினாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்வளவுதான் நீ போக முடியும், இவ்வளவுதான் செய்ய முடியும். யோசேப்பினுடைய எல்லைகளை அங்கே சத்துரு தீர்மானிக்கலாம். இதற்கு மேலே நீ ஒன்று செய்ய முடியாது, போக முடியாது. யோசேப்பினுடைய சிந்தைகளை சத்துரு ஆளுகை செய்கிறதை பார்க்கிறோம். அவனுடைய ஆகாரங்கள் சகலமும் கர்த்தருக்கு மகிமை உண்டான். சிறையில கொடுக்கிறதை மாத்திரமே அவன் சாப்பிட்டாக வேண்டும். காரியங்கள் எல்லாம் இப்படி போய்கொண்டு இருக்கிற போது அந்த வேத வசனம் சொல்லுகிறது, சிறையிருப்பை மாற்றுகிற ஒரு தேவன் யோசேப்போடு கூட இருந்தான். நீங்கள் எப்படிப்பட்ட சிறையில இருந்தாலும், எப்படி அடைப்பட்ட நிலைமையில இருந்தாலும், இந்த சிறையிருப்புகளை எல்லாம் மாற்றுகிற ஒரு தேவன். யோசேப்பினுடைய வாழ்வின் வஸ்திரங்கள்
ஒன்றன் பின் ஒன்றாக கலக்கப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக மாற்றப்பட்டு கொண்டே வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. எத்தனை விதமான வஸ்திரங்களை உடுத்தினவனாக யோசேப்பை வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. ஒவ்வொரு வஸ்திரங்களுக்கு பின்னாலே இருக்கிற காரியங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. அந்த சிறையிருப்பின் வஸ்திரத்துக்குள்ளாக அவன் அடங்கி ஒடுங்கி அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற போது வேதம் சொல்லுகிறது, தேவன் அவனுக்காக காரியமாற்ற துவங்குகிறார். தேவன் தம்முடைய ஜனத்தில் சிறையிருப்பை எல்லாம் மாற்ற விரும்புகிறார். இங்கே யோசேப்பின் சிறையிருப்பை தேவன் திருப்புகிற நாள் வருகிறது. சிறையிருப்பு மாற்றப்படுகிற நேரம் வருகிற போது அங்கே ஆதியாகமம் 41:14 போடப்பட்டிருக்கிறது. ராஜாவினிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. அவன் வேறு வஸ்திரம் தரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ராஜாவுக்கு தேவன் தரிசனங்களை கொடுக்கிறார். தரிசனங்களை குறித்ததான பயம் வருகிறது. தரிசனங்கள் என்ன சம்பவிக்க போகிறது என்று தெரியாத போது அவனுக்கு யோசேப்பை குறித்து சொல்லப்படுகிறது. ராஜா சொல்லுகிறான், அவனை துரிதமாய் அழைத்துக் கொண்டு வாருங்கள். என் வேதம் சொல்லுகிறது, சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பு துரிதமாய் அழைக்கப்படுகிறான். அழைக்கப்படுகிற போது அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் சிறையிருப்பின் வஸ்திரம் மாற்றப்படுகிறது. ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். அந்த சிறையிருப்பின் வஸ்திரங்கள், அதோடு கூட இருந்த சிறையிருப்பின் ஆளுகை, சிறையிருப்பினுடைய எல்லைகள் சகலமும் அங்கே உடைக்கப்படுகிறது. ஒரு விடுதலையோடு கூட யோசேப்பு என்ன செய்கிறானா, ராஜாவை சந்திக்கும்படியாக கடந்து போகிறான். என்னோடு கூட நீங்க சரியா கவனிங்க. இந்த வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரம் சொன்னா, இது பிரயாண வஸ்திரம். ஒரு சிறையிருப்பில் இருக்கிற வஸ்திரம் வேறு. இந்த வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரமா, ஒரு பிரயாணத்துக்கான வஸ்திரம். எங்கே போகிறான், ராஜாவை சந்திக்கிற ஒரு பிரயாணம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணினார்கள். 40 வருஷம் அவர்கள் மேல இருந்த இந்த வஸ்திரம் பழையதாய் போகவில்லை. கையில் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அப்படித்தான் ஆச்சரியமானவைகளை செய்வார். யோசேப்பினுடைய வாழ்வில் நீங்க பாருங்க, ஒரு பிரயாண வஸ்திரம் அவனுக்கு தரிப்பிக்கப்படுகிறது. இந்த வஸ்திரம் அவனை எங்கிருந்து அழைத்துக் கொண்டு போகிறதா, காவல் கிடங்கிலிருந்து ராஜ அரண்மனையை நோக்கிய பிரயாணம். ராஜ அரண்மனையை நோக்கிய பிரயாணம். ராஜாவின் அழைப்பை கேட்டு அந்த அழைப்புக்கு இணங்கி இந்த பிரயாணம் நடக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. ராஜாவை சந்திக்க போகிற பிரயாணத்திலே வழி முழுவதும் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னா, இந்த உடுத்தி இருக்கிற வஸ்திரத்தை கரைபடியாமல் காத்து கொண்டு போக வேண்டும். எதுக்கு அந்த வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவனை சிறையிருப்பின் வஸ்திரங்களோடு கூட அழைத்துக் கொண்டு போய் இருக்க முடியும். நான் சொல்ற, ராஜாவுக்கு முன்னாலே நீங்கள் அப்படிப்பட்ட வஸ்திரத்தோடு கூட போய் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஏசாமி சொல்லும் போது சொன்னா, கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாக எப்படி உள்ளே வந்தான்னு கேட்டான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. நீங்க சொல்ல, ராஜாவை சந்திக்க போகிற இந்த பிரயாண வஸ்திரம், இன்னைக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறார். ஒரு ராஜாவை சந்திக்க போகிறதாலே அந்த பிரயாண வஸ்திரத்தை நீங்கள் உடுத்தி இருப்பீர்களானால் அந்த வஸ்திரம் பழையதாய் போகிறதில்லை. அந்த வஸ்திரத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா, கரைபடியாமல் காத்துக் கொள்ள வேண்டும். ராஜாவுக்கு முன்னால் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக போய் என்ன செய்ய முடியாது, நீங்கள் நிற்க முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பிரயாண வஸ்திரம் உடுத்தினவனாக இந்த வேத பகுதி சொல்கிறது. அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு கூட யோசேப்பு, ஒரு விடுதலை வஸ்திரத்தோடு கூட யோசேப்பு பிரயாணப்பட்டு ராஜாவுக்கு முன்னாலே போய் நிற்கிறான். காரியங்கள் பேசப்படுகிறது. தேவனுக்கு மகிமைண்டாட்ட நல்ல கவனிங்க. அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தின மனிதனுடைய வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் புறப்பட்டு வரும். ராஜா சொல்லுகிற போது சொன்னா, நீ இப்படி மறைபொருள்களை விடுவிப்பாயாமே, காரியங்களை கேட்டால் சொல்லிவிடுவாய் என்று சொல்லப்படுகிறது என்று சொன்ன போது அவன் சொன்னான், நான் அல்ல, பார்வோனுக்கு யார் மங்களகரமான உத்தரவு அருடுவார்? தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருடுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகளாய் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தினவர்களாக தேவன் அழைத்திருக்கிற அந்த பரம அழைப்புக்கான அந்த காரியங்களிலே நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவன் மகிமைப்படுகிறவராக இருப்பார். அப்படித்தான் சொல்றான். நான் அல்ல, தேவன் என்ன செய்வார்? தேவன் தான் இதெல்லாம் செய்வார். என்னால செய்ய முடியாது. அந்த அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அப்படி பேசுகிறான், காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. ராஜா அப்படியே பிரமித்து போயிட்டு இருக்கிறான். அந்த 38வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டா என்று சொன்னான். சொல்லிட்டு என்ன செய்தான் போட்டிருக்கு 42வது வசனம். ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 42வது வசனம் சொல்லுகிறது, அவன் அவனுக்கு ஒரு மெல்லிய வஸ்திரத்தை உடுத்தி வைத்தான்.
ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தின் மேலே இங்க என்ன வஸ்திரம் போடப்படுகிறதா? ஒரு மெல்லிய வஸ்திரம். இந்த வஸ்திரம் எதற்கு அடையாளம்? இங்க 41:38 போடப்பட்டிருக்கிறது. அவன் மேல் இருக்கிற அபிஷேகத்தை வெளிப்படுத்துகிறது ஆவியானவருடைய தன்மை. ஒரு மெல்லிய வஸ்திரம், ஆவியானவர் ஒரு மெல்லிய புறாவை போல தேவனுக்கு மகிமை உண்டாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய அந்த வல்லமை ஒரு அடையாளமா இங்கே ஒரு மெல்லிய வஸ்திரம் என்ன செய்யப்படுகிறதா? அவன் மேலே போடப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த மெல்லிய வஸ்திரத்தை உடுத்தினவனாக அதிகாரத்தினாலும் வல்லமையினாலும் நிரம்பினவனாக யோசேப்பு இங்கே இருக்கிறான். தேவ பிள்ளைகளுடைய வாழ்வில் ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிறான். ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக் கொண்டது மாத்திரமல்ல, விடுதலை வஸ்திரத்தை நீ உடுத்தி இருக்கிறது மாத்திரமல்ல, உண்மையில என்ன வஸ்திரம் தரிப்பிக்கப்பட வேண்டி இருக்கிறதா? அந்த மெல்லிய வஸ்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டால் பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலோடு கூட நீ இணைக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோசேப்பு அப்படித்தான் வஸ்திரத்தினாலே நிரப்பப்பட்டான் என்று எழுதப்பட்டது. ஆண்டவர் மகிமைப்பட என்று சொன்னா இந்த வஸ்திரம் அவனுக்குள்ளாய் கடந்து வருகிறது. அந்த வஸ்திரத்தோடு கூட அவன் வருகிற போது அடுத்து வருகிற வஸ்திரங்கள் சொல்லுகிறது. அதே 41:45 போடப்பட்டிருக்கிறது. அங்கே யோசேப்பு மணவாளனின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளுகிறான். பார்வனின் ராஜா பார்க்கிறான். யோசேப்பை குறித்த காரியங்களை அறிந்தவன் அவனுக்கு என்ன செய்கிறானா? திருமணம் செய்து வைக்கிறான். அப்படிதான் 45வது வசனம் போடப்பட்ட பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னேயா என்கிற பெயரை இட்டு அவனுக்கு என்ன செய்தான்? அவன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். என்ன வஸ்திரம் உடுத்தி இருக்கிறாரு? கல்யாண வஸ்திரம் உடுத்திருக்கிறார். ஒரு மணவாளனின் வஸ்திரம். மணவாளனின் வஸ்திரம் ஒரு மகிழ்ச்சியின் வஸ்திரம். மணவாளனின் வஸ்திரம் ஒரு உறவுகளை உண்டாக்குகிற வஸ்திரம். மணவாளனின் வஸ்திரம் தனிமை சிறைகளை உடைக்கிற ஒரு வஸ்திரம். தேவனுக்கு மகிமுண்டாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு அந்த வஸ்திரம் உடுத்துவிக்கப்படுகிறது. ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். எப்போ அந்த வஸ்திரத்தை அவன் உடுத்தினானோ கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது அவன் மேலே ஆளுகையின் வஸ்திரம். பார்வோன் அவனை தேசத்தை ஆளுகிறவனாக வைக்கிறான். கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். அந்த ராஜரீக வஸ்திரம், தகப்பன் உடுத்தி இருந்ததானே அந்த ராஜரீக வஸ்திரம், ஆரம்பத்தில் யோசேப்பு உடுத்தி இருந்த அந்த பல வருடமான வஸ்திரம் யோசேப்பின் மேலே இருந்து கழட்டப்பட்டது. ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். இங்கே ஆளுகை செய்கிறவனாக அந்த ராஜரீக வஸ்திரத்தை உடுத்தினவனாக யோசேப்பு எகிப்தை சுற்றி பார்க்க புறப்பட்டான். ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். நீங்க யோசித்து பாருங்க. அங்கே போடப்பட்டிருக்கிறது. அங்கே வர வசனங்களில் வாசிக்கிற எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். சத்ரு அவனுடைய எல்லைகளை தீர்மானித்திருந்தான். இதுதான் அவனுடைய எல்லை. ஒரு சின்ன சிறைகளுக்குள்ளாக யோசேப்பு அடைபட்டிருந்தான். ஆண்டவர் சொன்னார், சிறையிருப்பை மாற்றின போது அவன் எல்லைகளை எப்படி மாற்றுகிறாரா? எகிப்து தேசம் எங்கிலும் யோசேப்பு பிரயாணப்பட முடியும். யோசேப்பினுடைய அனுமதி இல்லாம ஒருவனும் எங்கும் பிரயாணப்பட முடியாது. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை எப்படிதான் ஒரு பெரிய வெற்றியின் வஸ்திரத்தினால உடுத்துவிக்கிறார். யோசேப்பை எப்படி உடுத்துவிக்கிறார்? கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். யோசேப்பினுடைய வஸ்திரம் மாற்றப்படுகிறது. யோசேப்பினுடைய பெயர் மாற்றப்படுகிறது. யோசேப்பினுடைய சகல விதமான காரியங்களும் மாற்றப்படுகிறது. தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். ஒன்றுமில்லாத நிலைமையில இருந்த யோசேப்பினுடைய சிறையிருப்பை தேவன் மாற்றின போது ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். சகலமும் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை நான் திருப்புவேன். அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு பெரிய மகிழ்ச்சியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீங்கள் அப்படி விசுவாசியுங்கள். நமக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் நம்முடைய சிறைகளை எல்லாம் உடைத்து நம்மை பெரிய விசாலத்திலே நிறுத்துகிறவர். அவர் இன்றைக்கு நமக்கு அப்படி செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த மாலை வேளையிலும் தேவன் எங்களோடு கூட இடைப்பட்டு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் மேல இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து போட்டு ஆண்டவரே ஒரு பெரிய ரட்சிப்பின் வஸ்திரத்தை, ஒரு ஆளுகையின் வஸ்திரத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடுத்தி இருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பிரயாண காலங்களிலோ ஆண்டவரே பெற்றிருக்கிற அந்த பிரயாண வஸ்திரத்தை கரைபடியாமல் காத்து கொண்டவர்களாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜீவிக்க தேவன் கிருபை தாரும். நாளில் இந்த வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும்
ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லாவற்றிலும் அவர்கள் மகிழ்ந்து களி கூறும்படியாக சிறையிருப்புகளை மாற்றுகிற போதே உண்டாகிற அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பூரணமாய் கடந்து வரும்படி நாம் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய ஆசீர்வதியும் உடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும் கிருபை சூழ்ந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வார்த்தை சொல்லுங்க. நமக்கு நாளை சரியா 7 மணிக்கு ஆராதனை ஆரம்பமாகும். வாருங்கள், ஜெபியுங்கள், மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.